ஹாய் காய், ஹாப்பி மார்னிங். இன்னைக்கு வந்து நான் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் பற்றி சொல்ல போகிறேன். எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃப்ரெண்டு, ரொம்ப பிடிச்ச ஃப்ரெண்டு, ஸ்பெஷல் ஃப்ரெண்டு, எப்படி வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். ஸ்பெஷல் ஃப்ரெண்டு தான், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை, பிடிச்ச ஃப்ரெண்டு, ஸ்பெஷல் ஃப்ரெண்டு. அவன் பேர் வந்து செல்வா. அவன் கிடக்கலாம்ல, அவன் செல்வா. அவன் வந்து எப்படி என் ஃப்ரெண்டுனா, நான் என்னோட பழைய கம்பெனியில் அவன் ஃப்ரெண்டு. நான் நிறைய கம்பெனியில் வேலை பார்த்துருக்கேன். பழைய கம்பெனியில் ஃப்ரெண்டு. அவன் பேர் செல்வா, சரிங்களா? அவன்கிட்ட நம்ம நிறைய கற்றுக்கலாம், அவனும் நம்மக்கிட்ட நிறைய கற்றுக்கலாம். செம்மையாக இருக்கும். இப்போ வந்து அவன்கிட்ட கற்றுக்கிட்டு அவனை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்னன்னா, அவன் என்கிட்ட ஒர்க் பண்ணால ரொம்ப க்ளோஸாக பழகுவான். எல்லார்ட்டையும் க்ளோஸாக பழகுவான், எல்லார்ட்டையும் நல்லா பழகுவான், க்ளோஸாக பழகுவான். எல்லார்ட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவான், எல்லார்ட்டையும் உண்மையாக பழகுவான். அவனுக்கு பிடிச்சவங்களுக்கு சப்போர்ட்டாகவே போயிருப்பான். பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஊம குசும்பு சேட்டை பண்ணிடுவான். செட்டை பையன் அவன். அவன் என்னன்னா, அவன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுவான்னா, அவனுக்கு வந்து எல்லோரும் ரொம்ப பிடிக்கும். முக்கியமாக வந்து கொஞ்சம் பேரை 2-3 பேரை லவ் பண்ணான் அவனுக்கு. அவங்க லவ் பண்ணவங்க பேர்லாம் சொல்லலை. முதல்ல ஒருத்தவங்களை எங்கள் டீமில் ஒருத்தவங்களை லவ் பண்ணான். பட்டு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அவனுக்கு அவங்க வேறு யாரும் லவ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அப்புறம் விட்டுட்டு விலகி வந்துட்டான். அப்புறம் அவன் இன்னொரு டீமில் இருந்தவங்கள அவனுக்கே அறியாமல் லவ் வந்துச்சு, சரிங்களா? அதுவே வந்துச்சு. பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்து அவங்களுமே வேறு லவ் பண்ணுறாங்க. அவனுக்கு பார்த்தீங்கன்னா அது கூட ராசி இல்லை. நண்பனுக்கு ரொம்ப நல்ல பையனுக்கு அதுதான் பிரச்சனையே. இப்போ வேறு எதுவுமே பிரச்சனை இல்லை. அவனுக்கு ஒரு பொண்ணு செட் ஆக மாட்டேங்குது. ஒரு ஃப்ரெண்டாக இருந்தால் என்ன பண்ணணும், செட் பண்ணி விடணும்ல. பண்ணிடலாம், சீக்கிரம் பண்ணிடலாம். அப்புறம் 3ஆவது ஒரு லவ் பண்ணால, அது எங்கள் டீம்லேயே பண்ணான். அதுவும் துரதிர்ஷ்டம். அந்த பொண்ணு ஏற்கனவே லவ் பண்ணது ஒரு போலீஸ்காரனை. ஐயோ, அது செம. செல்வாவுக்கு வந்து இதுவரை பொண்ணும் செட் ஆகலை, பணமும் செட் ஆகலை, சரிங்களா? பிஸ்னஸும் செட் ஆகலை. ஸோ வந்து அவன் வந்து ஃபேமிலியில் வந்து ஹாப்பியாக இருந்தால், ஃபேமிலியில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. அப்புறமா லவ் செட் ஆகலை, பிஸ்னஸ் செட் ஆகலை, பணம் செட் ஆகலை, பொண்ணு செட் ஆகலை. அப்புறம் அடிபட்டு இப்போ ஹெல்த்லேயும் கொஞ்சம் இஷ்யூ இருந்து இப்போ தான் தம்பி வந்து தெளிவாகிருக்காரு. தலைவர் தெளிவாகி இப்போ சொல்லியிருக்காரு, நான் இப்படி இருந்தேன், அப்படி இருந்தேன். இப்போ வந்து அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, நம்ம வந்து இந்த ஹோப்பை விடக்கூடாது. அவன் வந்து தான், அவன் என்ன தான் கஷ்டம் இருந்தாலும் கஷ்டப்பட்டுட்டு அழுதுட்டு லைஃப்பை நான் ஊட்டி போனாலே நம்பி என்னடா செட் ஆக மாட்டேங்குது இப்படிலாம் பேசுவான். அப்படி ராகேஷ், உனக்கு வந்து லவ் மேரேஜ் தானே செட் ஆகும், உனக்கு அரேஞ்ச் மேரேஜ் தான் செட் ஆகாது. அதெல்லாம் வீட்டில் அதுவும் பார்த்தாங்க, லவ் மேரேஜும் அரேஞ்ச் மேரேஜும் பார்த்தாங்க. அதாவது அதுவும் ட்ரை பண்ணாங்க, அதுவுமே கடைசியில் செட் ஆகலை. காரணம் என்ன, பிஸ்னஸ்ஸு லாஸ், அது மாதிரி. சரி, அது ஓகேவா? இப்போ வந்து அது சரி. அதான் என்னடா நம்பி எதுவுமே செட் ஆகலைன்னு அவன் சொல்லிட்டு நம்ம போனேன். அப்போ சொன்னேன், டே உனக்கு லவ் மேரேஜ் இல்லை, லவ் அரேஞ்செல்லாம் செட் ஆகாதுடா, அவனுக்கு லவ் மட்டும்தான் செட் ஆகும், செட் ஆகும்டா, சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன் நான் அவங்ககிட்ட. இல்லை, அது இந்த மாதிரி ஃபீல் பண்ணுவான்ல, எவ்வளோ பிரச்சனை இருக்குல்ல, ஃபீல் பண்ணாலும் கஷ்டப்படுவான், ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கான். ஃபீல் பண்ணாவும் மனம்லாம் தளரல. அவன் ஸ்டேஜில், அந்த செல்வா பக்கியோட ஸ்டேஜில் எவன் இருந்தாலும் மேபி சூசைடுக்கு முயற்சி பண்ணியிருக்கலாம். ஆனால் என் நண்பன் வந்து தலைவன். அவன் வந்து ஒரு வலிமையான ஆள். அவன் ராசி நட்சத்திரத்துக்கு ஏற்ற மாதிரி வலிமையான ஆள், தைரியமான ஆள், திடமான ஆள். அது சொல்லுவாங்கள்ல, இவங்க டிஆர் ராஜேந்திரன் சார் வந்து சொல்லுவாங்கள்ல, விஜய் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி சூரப்புலி, அசத்திர புலி, அசாதார புலி, அந்த புலி, இந்த புலி, அந்த மாதிரி. ஸோ வந்து அவன் வந்து என்ன தான் பிரச்சனை இருந்தாலும் தலைவர் வந்து என் நண்பன் வந்து கிரேட். அவன் கிரேட், ஆல்வேஸ் கிரேட்டு. அவனை பற்றி நிறைய சொல்லலாம். பட் அதான், தலைவன் வந்து இப்போ வந்து அவன் வந்து எல்லாத்தையுமே மீண்டு ரொம்ப தெளிவாகிட்டான். இப்போ சூப்பரான ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துட்டு சேலரி வாங்கிட்டு இருக்கான். இனிமேல் அவனுக்கு சக்ஸஸ் தான் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அந்த வீடியோ போட சொல்லி எனக்கு ஐடியா கொடுத்து, ஏதோ இந்த வீடியோ அவனை பற்றி சில விஷயம், அவனை பற்றி எனக்கு நிறையா தெரியும், அவர் எனக்கு சொல்கிறானா, அதுதான் ஹைலைட்டு. அவன் சொன்னதில் ஒரு விஷயம் தான் இப்போ அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன், வேறு எதுவுமே மற்றபடி எனக்கு என்ன தெரியுமோ அதை பற்றி தான் ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கேன். அவனை பற்றி எனக்கு என்ன தெரியுமோ, அவனுக்கு எது சரி ரைட்டுன்னு எனக்கு தெரியுமோ அதை தான் பேசிகிட்டு இருக்கேன். ஆனால் பயபுள்ள இப்போ சேஞ்ச் ஆகிருக்கான்.
வைப்பில் வந்து நல்லா எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னா பக்கி வந்து தெளிவாயிடுச்சு, உண்மையிலே தெளிவாயிடுச்சு. ரொம்ப எங்கள் பழைய கம்பெனி சொன்னேன்ல, அந்த கம்பெனிலேருந்து அந்த பொண்ணுக்காண்டி வேலையை விட்டு அந்த கம்பெனியில் போய் ஜாயின் பண்ணான். அந்த பொண்ணு எங்கே ஜாயின் பண்ணுச்சோ அந்த போய் ஜாயின் பண்ணான். கடைசியில் தேராது தெரிஞ்சிருச்சு, திருப்பி எங்கள் கம்பெனியில் வந்து ஜாயின் பண்ணான். அதுதான் அல்டிமேட். வச்ச உள்ளே வந்த பிறகு எங்கள் டீமேட்ஸ்லாம் வச்சு செய்ய செஞ்சாங்க, அதெல்லாம் மறக்கவே முடியாது. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பக்கி செல்வாவை பற்றி பேசுகிறது. இந்த பக்கி வந்து அவன் இருக்கான்ல, அவன் கிடக்கிறான், அவன் இருக்கான்ல, அவன் என்ன பண்ணுவான்னா தெளிவாயிட்டான். சரி, அவனை பற்றி இன்னொரு பார்ட் 2 ஒன்று போடுறேன். இது பார்ட் 1 வச்சுக்கோங்க. முக்கியமான விஷயம் சொல்லணும், அது பார்ட் 2ல் வந்து சொல்கிறேன், தெளிவாக சொல்கிறேன். இப்போ அந்த நம்ம செல்வா இருக்கார்ல, இப்போ தெளிவாயிட்டார், நல்லா வேலை பார்த்துட்டு சேலரி வாங்குறாரு. எனக்கு அவங்ககிட்ட பேச ஹாப்பியாக இருக்கும். சில ஐடியாஸ் சஜஷன் சொல்லுவான், ஆனால் நான் இதுவரை எடுத்து ஓடிச்சுன்னா எடுத்துக்கிறேன். ஏன்னா அவன் ஃப்ரெண்டு இல்லை, அவன் பேச்சு கேட்கக்கூடாதுல்ல. சரி கேஷ், ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு. இல்லை, ஏன்னா அவன் பற்றி பேசணும்னா நான் வந்து பேசிகிட்டே தான் இருக்கணும். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் என் ஃப்ரெண்டு செல்வாவை. ஐயோ, சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை, நிப்பாட்டவும் மனசு இல்லை. சரி கைஸ், இது வந்து என்ன டயத்தில் அவனை பற்றி நான் பேசுகிறேன்னு தெரியல. ஸோ வந்து ஹாப்பி மார்னிங், ஹாப்பி நூன், ஹாப்பி ஈவினிங், ஹாப்பி நைட். எல்லாமே நம்மளுக்கு நல்லது நடக்கும், உங்களுக்கு நல்லது நடக்கும், எனக்கு நல்லது நடக்கும், எல்லாருக்கும் நல்லது நடக்கும், என் ஃப்ரெண்டு செல்வாக்கு நல்லது நடக்கும், நல்லது நடக்கும் கைஸ். சரிங்களா? எல்லோரும் நல்லது மட்டும்தான் நடக்கும். ஓகே, என் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? கன்ஃபார்மாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். நன்றி, வணக்கம், பாய் பாய்.